வணக்கம். இலங்கையில என்ன நடக்குது? ஒரே ராத்திரியில பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த திடீர் அதிர்ச்சி நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போட போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு போஸ்ட நீங்க சோஷியல் மீடியாவுல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதுதான் இப்ப நிறைய பேருடைய மனநிலையா இருக்கு. நேத்து வரைக்கும் எல்லாம் ஓகேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம தலையில ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. சரி, இந்த திடீர் கோபத்துக்கும் அதிர்ச்சிக்கும் என்னதான் காரணம்? வாங்க பாப்போம். ஆமாங்க, இதுதான் விஷயம். நேத்து ராத்திரி திடீர்னு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எல்லா எரிபொருள் விலையையும் பயங்கரமா ஏத்திட்டாங்க. இதனாலதான் நாடு முழுசும் ஒரே பரபரப்பா இருக்கு. அப்படியா? எவ்வளவுதான் ஏத்திருக்காங்க? நம்ம பாக்கெட் இது எந்த அளவுக்கு பதம் பார்க்க போது? வாங்க அந்த நம்பர்ஸையும் ஒரு பார்வை பாத்திரலாம். இந்த விலை உயர்வு ஏதோ 1-2 எரிபொருளுக்கு மட்டும் இல்ல. டீசல், பெட்ரோல், ஏன் மண்ணெண்ணெய் வரைக்கும் நம்ம டெய்லி பயன்படுத்துற எல்லா முக்கியமான எரிபொருளோட விலையும் ஏறிடுச்சு. சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு எரிபொருளோட புது விலை என்னன்னு நேரடியாவே பாத்திரலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோ டீசல் 1 லிட்டருக்கு 22 ரூபாய் ஏறி புது விலை 303 ரூபாய். யோசிச்சு பாருங்க. சூப்பர் டீசல் 24 ரூபாய் ஏறி 353 ரூபாய் ஆகியிருக்கு. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் அதிகமா பயன்படுத்துற பெட்ரோல் ஆக்டேன் 92 கூட 24 ரூபாய் ஏறி 1 லிட்டரோட புது விலை 317 ரூபாய். பெட்ரோல் ஆக்டேன் 95 25 ரூபாய் அதிகரித்து 365 ரூபாய்க்கும், மண்ணெண்ணெய் கூட 13 ரூபாய் ஏறி 195 ரூபாய்க்கும் இப்போ விற்கிறாங்க. இந்த ஒவ்வொரு நம்பரும் நம்ம மாசம் மாசம் போடுற பட்ஜெட்ல ஒரு பெரிய இடியை இறக்க போகுது. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மனசுல வர முக்கியமான கேள்வி என்னன்னா, இதனால அடுத்து என்ன ஆகும்? இந்த கேள்வி உங்ககிட்ட தான். ஏன்னா எரிபொருள் விலைங்கிறது வெறும் வண்டிக்கு போடுற பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லையே. பஸ் கட்டணம், ஆட்டோ கட்டணம், காய்கறி விலைன்னு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தோட விலையும் இனிமே ஏறும். இந்த திடீர் சுமையை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?